ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஜாலூர் முர்த்தபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மசாலா செஞ்சுக்குவோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் நான் செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். ஒரு 1/2 kg ஆனியனை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ரொம்ப டீப் ஃப்ரை அளவுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இது கூட கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக சால்ட்டு, இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டே நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 3 மிளகா சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கூட சும்மா வாசத்துக்காக போடலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா ஆட் பண்ணி நம்ம வதக்கும் போது அந்த ஆயில்லையே அந்த மிளகா ஃப்ரை ஆகும்போது அதோடைய அரோமா வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு நான் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ், ஆல்ரெடி இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறது உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நல்லா வேகணுங்கிறதுக்காக உருளைக்கிழங்கை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் கேரட் கூடவே வந்து பீன்ஸு, கேப்சிகம் இது எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து டொமேட்டோ நான் ஆட் பண்ணலை. டொமேட்டோ ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வந்துடும். இந்த காய்கறிக்கே வந்து கொஞ்சமாக தண்ணியிலே வேக வச்சாலே போதுங்கிற அளவில் தான் இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் எடுத்து தூக்கி வச்சிரும். இது முர்த்தபா உள்ளே தான் நம்ம அந்த மசாலா வந்து வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வைக்கிறோமோ அது தெரிய போகிறது இல்லை. இருந்தாலும் பசங்க வந்து எடுத்து போட்டு சாப்பிட்றாங்கங்கிறதுக்காகவே இதில் வந்து பொடிசாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நான் இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் முட்டைக்கோஸ், கேபேஜ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறையா மசாலா வந்து இன்னும் நிறையா வரும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கபாப் மசாலா நான் ஆட் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மசாலாஸ் கூட கபாப் மசாலா ஆட் பண்ணுறது பிடிக்கும். அதனால நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கபாப் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே மல்லித்தூள் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மசாலாஸ் எல்லாமே அது கூட நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த ஆயில்லையே வந்து நான் இதில் தண்ணியே ஆட் பண்ணலை. இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற தண்ணியே அதுவே வரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் இதை குக் பண்ணுறேன். இந்த மசாலாஸ் எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்துச்சு அப்படின்னா தான் இந்த தருக்குன்ற அந்த இது வராது. நல்லா மசிய வெந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாயில் தென்படாமல் உள்ளே போயிடும். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியிலே இது வெந்து வந்துடும். இதை நான் ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்கிறேன். சில பேர் காய்கறியோட அளவு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. காய்கறி அளவு வந்து 1/4 கிலோ ஈச் வந்து 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வெங்காயம் நான் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸு, கேரட்டு, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி வந்ததுக்கப்புறம் மல்லிக்கீரை வாசத்துக்காக நான் மல்லிக்கீரை மட்டும் பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இது நல்லா தண்ணி சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஜாலூர் வீசிட்டு அந்த ஜாலூரில் இந்த உள்ளடம் வந்து 1 ஸ்பூன் அளவு நான் கம்மியாக தான் வைக்கிறேன். ஏன்னா முட்டை போட்டு நான் வாட்டும் போது அந்த மசாலாவோடு அந்த முட்டையும் சேர்ந்து உள்ளே இறங்கிடும். அதனால் இந்த அளவுக்கு வச்சாலே போதும். இப்போது இதை வந்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக மடக்கி அதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப கொஞ்சம் வேலை தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும்.
இதை வந்து எங்கள் ஊர் சைடில் இதை வந்து பெருநாள் அப்போ அதுலலாம் வந்து செய்வாங்க. இப்போ குழந்தைங்க ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு இதை நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா 2 முட்டையை பீட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சூடான தோசை தவாவில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதை நம்ம 2 சைடும் இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான ஜாலூர் முர்த்தபா ரெடி ஆகிடும். 2 சைடும் கொஞ்சமாக எக் சேர்த்து அது கூடவே ஆயில் இல்லைனா நெய், சாப்பாடு நெய் வேணாலும் சாப்பாடு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஜாலூர் முர்த்தபா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.